நேயர்களே வணக்கம். இது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசை கொங்கு பொறியியற் கல்லூரி வளாகத்திலிருந்து ஒளிபரப்பாகி வருகிறது. நேயர்களே, நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் இது ஆண்டோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிறைந்த சிறப்பு நிகழ்ச்சி. அதாவது அனுபவங்களாலும் வயதாலும் பக்குவப்பட்ட ஆண்டோர்களின் சிறப்பு தகவல் நிறைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு, உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 la. இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது நிகழ்ச்சியில் கொங்கு சமுதாய வானொலியின் நிகழ்ச்சிகளை கேட்ட நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களது பார்வையில் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். கேட்போம். வணக்கம், என்னுடைய பேர் KKC பாலு, பெருந்துறை. இந்த கும்மி பாடல் நிகழ்ச்சியை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இதை பற்றின சில தகவல்கள், எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக இப்போ நான் உங்கள் லைனில் வந்திருக்கிறேன். இந்த கும்மி பாடல் நிகழ்ச்சி நான் கேட்டேன். இந்த கும்மி பாடலை பற்றின சில தகவல்கள் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்வானது நம்மளுடைய இந்த தமிழ் மண்ணில்
கிட்டத்தட்ட தொன்று தொட்டு வருதுன்னு சொல்லலாம். ரொம்ப காலம் தொட்டே வந்து இது இருக்குதுன்னு சொல்லலாம். இது எப்படின்னா, நம்மளுடைய இந்த குளிர்காலமாகனா தை மாதத்தில் தான் அதிகமாக இதை நம்ம வந்து கொண்டாடுறோம். நிலாப்புள்ள நோம்பின்னு சொல்லி நிலாப்புள்ள சோறு மாற்றுறதுன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நாளில் தைப்பூசத்துக்கு முன்னாடி ஒரு 7 நாட்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஊரில் கிராமத்தில் இருக்கிறவங்களும் சரி, பட்டணத்தில் இருந்தாலும் சரி, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து மாட்டு சாணத்தில், நாட்டு மாட்டு சாணத்தில் ஒரு சதுரமாக ஒரு டிசைன் மாதிரி வரைஞ்சி அதில் பிள்ளையார், மாட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அருகு குத்தி வச்சு அந்த பிள்ளையாருக்கு நிலா பிள்ளையார்னு சொல்லி நம்ம வந்து அதை ஒரு வழிபாடு மாதிரி பண்ணி எல்லா வீட்டிலிருந்தும் இது கொண்டு வருவோம், சாப்பாடு கொண்டு வருவோம். அந்த சாப்பாட்டை வச்சு பிள்ளையாருக்கு படைச்சிட்டு எடுத்து எல்லாருமே வந்து எல்லோரும் எல்லா சாப்பாட்டையும் பகிர்ந்து சாப்பிடுவோம். சாப்பாடு கொண்டு வர்றவங்களும் சரி, பெரிய வெரைட்டியான டிஷ் கொண்டு வர்றவங்களும் சரி, இல்லை ஏதோ ரொம்ப சிம்பிளாக கொண்டு வர்றவங்களும் எல்லோரும் பகிர்ந்து அங்கே ஒரு சமத்துவத்தை உருவாக்கியிருந்தோம். இது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வாக சமத்துவமாக உருவானது. அதுக்கு அடுத்தது வந்து அந்த நிலாப்பிள்ளையை சுற்றி நம்ம வட்டமாக நடந்து வந்து கையை தட்டி ஒரு இசையில் பாட்டு பாடுவோம். அதுக்கு பின்பாட்டு பாடுவாங்க. இந்த கையை தட்டுறதுங்க வந்து ஒரு கிளாப்பிங் தெரப்பி. இன்றைக்கி வேலை நாடுகளில் வந்து இந்த கும்மி பற்றி சொல்கிறது வந்து கிளாப்பிங் தெரப்பின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிளாப்பிங் தெரப்பியில் எத்தனையோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்கிறாங்க. அதாவது இந்த உள்ளங்கையில் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்துணை நரம்புகளும் ஒன்று சேருது. கை தட்டும் பொழுது நம்மளுடைய நரம்புகள் தூண்டப்படுது. நமக்கு இருக்கக்கூடிய அந்த நோய்த்தன்மைகள்லாம் போகுது. குறிப்பாக இந்த டிப்ரெஷன், அப்புறம் வந்து ஒரு தலைவலி, பிபி, இந்த மாதிரி பல நோய்த்தன்மைகள் வந்து இருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து இந்த கைதட்டல். இந்த கைதட்டல் சும்மா கைதட்ட சொன்னால் வந்து இதாக இருக்காது. இன்னொன்று நீங்கள் வந்து பரீட்சித்து பார்க்க முடியும். கையை தட்டினீங்கன்னா தூக்கம் போயிடும். எப்பவுமே வந்து கையை தட்டினா தூக்கம் போயிடும். அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளை நம்ம தூண்டும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃப்ரெஷ் ஆகுது. இந்த குளிர்காலத்தில் நமக்கு நிறைய வந்து நோய்த்தன்மையிலிருந்து விடுபடுறதுக்காக நம் முன்னோர்கள் வகுத்து வச்ச ஒரு அருமையான கலை இந்த கும்மி. அப்புறம் வந்து நமக்கு எப்பவுமே வந்து அந்த பிபி இதெல்லாம் வந்து இப்போ ஒரு உற்சாகமான மனநிலை வர்றதுக்கு வந்து ஏதாவது ஒரு ராகத்தில் நம்ம ஏதாவது ஒரு பாட்டு, அங்கே வந்து எசப்பாட்டு இருக்கும், நம்ம பாடுறது திருப்பி பாடுறது இருக்கும். யாரோ ஒருத்தர் பாடினாங்கன்னா அதுக்கு கேலி பாட்டுகள் இருக்கும். எத்தனையோ வகையான பாட்டுகள் இருக்குது. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சாதாரணமாக அந்த மெட்டை மட்டும் நம்ம வந்து கவனிச்சுட்டு அந்த மெட்டு இதில் வந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளே வந்து நம்ம அதை கும்மி பாட்டாக மாற்றிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, கும்மி நல்ல ஏழேழ பாட்டதும் தான், இதில் ஒன்றும் ஏழேழ கஷ்டம் இல்லை, இப்போ நல்ல ஏழேழ நானும் தான், எதை இந்த ஏழேழ யோசிக்கல. அவ்வளோதான் கும்மி பாட்டு. இதுதான் மெட்டை பிடிச்சிட்டு நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம பேசணும்னா கும்மி பாட்டாக மாறிடும். ஸோ இந்த கும்மியில் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த ஒரு ராகத்தில் நம்ம பாடும்போது நமக்குள்ளே ஒரு அமைதி நிலவரதை பார்க்க முடியும். நாங்கள் இந்த பெருஞ்சலங்கை ஆகட்டும், கும்மி ஆகட்டும், இது எல்லாமே என்னவா இது பண்ணுறோம்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யோகா தான், இது ஒரு மெடிடேஷன் தான். யோகா மெடிடேஷன்னு அந்த காலத்தில் சொல்ல தெரியாமல் இதெல்லாம் வந்து முழுமையாக நம்ம அந்த ராகத்து கூட இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த பாட்டு வரும். அந்த தாளம் கை தட்டுறதும் வந்து எசைஞ்சு வரும். ஸோ நமக்கு வந்து கவனம் முக்கியமாக இருக்கும். உடல் மன பாடி அண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன், உடல் மன ஒருங்கிணைப்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து சுறுசுறுப்பு ஏற்படும். இத்தனை நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த கலைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலை நாட்டு நாகரிகத்தினுடைய பிரவேசத்தினால இன்றைக்கி வந்து நம்ம மறந்துட்டு தொலைச்சிட்டு இருக்கிறோம். மீண்டும் நம்முடைய இந்த நாட்டுப்புற கலைகளான கும்மி பாட்டும் சரி, அதே மாதிரி பெருஞ்சலங்கை ஆட்டம், இது ஒரு வீர விளையாட்டு மாதிரி. ஒன்றும் நன்னாளுகளில் 8 கிலோ இருக்கும். இந்த 8 கிலோ சாதாரணமாக ஆடுறதே கஷ்டம். 8 கிலோ சுமந்துட்டு அது தாளம் தப்பாமல் ஆடுறதுங்கிறது மிகப்பெரிய சமாச்சாரம். இதை செய்கிறது தான் பெருஞ்சலங்கை ஆட்டம். இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் இப்போது மேடை வடிவம் கொடுத்துருக்குறோம். அது போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. கடல் கடந்து வரைக்கும் போயிடுது.
இன்றைக்கி வந்து நிறைய மேடைகள் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். நம்ம ஆடலும் சரி பாடல் குறிப்பாக ஒரு ஸ்டைலாக நடந்து கொஞ்சம் காலம் முன்ன பின்ன எடுத்து வச்சு வட்டமாக சுற்றி வர்றது இல்லை வரிசையாக நின்று கை தட்டுறது, இது வந்து கும்மின்னு சொல்கிறோம். கும்மிலேயே இன்னும் வள்ளி கும்மி, பவளக்குடி கும்மி, அந்த வள்ளி திருமண நாடகத்தை நடத்துறது வள்ளி கும்மி, பவளக்குடி நாடகத்தை இது பண்ணுறது பவளக்குடி கும்மின்னு சொல்கிறோம். அதில் வந்து அந்த பாடல் பெரியதாக இருக்கும். அதில் பின்னால் வந்து அந்த ராகத்தை வந்து பன்னாங்குன்னு சொல்லுவோம். அந்த பன்னாங்கு பின்னாடி பன்னாங்கு போட்டு வந்தால் போதும், முன்னால் வந்து பாடுறவங்க பாடிட்டு வருவாங்க. அந்த பன்னாங்குக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த மந்த்ராஸுக்கு இருக்கக்கூடிய அதே ஃப்ரீக்குவன்சி இந்த பன்னாங்கில் இருக்குது. எப்படி நம்ம சமஸ்கிருத மந்த்ரா சேண்ட் பண்ணால் நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகுதோ, அது மாதிரி இந்த பன்னாங்குகளை உச்சரிக்கின்ற பொழுது நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. பிரெயின் செல் ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு கேஸ்பிங் பவர், மைண்ட் ஷார்ப்னஸ், இது அத்தனையுமே நமக்கு கிடைக்குதுங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அனுபவபூர்வமாகவும் உணர்ந்துருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எனவே நம்மளுடைய பாரம்பரிய கலைகளான அந்த பெருஞ்சலங்கை ஆட்டம், வள்ளி கும்மி, பவளக்குடி கும்மி, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிம்பிளாக இருக்கக்கூடிய இந்த வட்டக்கும்மி, இது எல்லாமே வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். இன்னும் எல்லாருமே வந்து இதில் கலந்துக்க முடியும். கலந்துக்குங்க, ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழுங்க. நன்றி. வணக்கங்க, என் பேர் ராஜசேகருங்க, நசினூர்லேருந்து பேசுகிறேங்க. அன்றைக்கி கொங்கு எஃப்எம்மில் ஒரு நிகழ்ச்சி கேட்டேங்க. அதில் அறிவியல் சம்மந்தமாக சுபாகரன் சார் பேசினாருங்க. அது நிறைய நிகழ்ச்சிகள் நல்லா உபயோகமாக இருந்தது. பூச்சிகளால் ஏற்படும் விவசாயிகளுக்கு ஏற்படும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் பற்றி தான் அவர் நிறையா சொல்லியிருந்தார். அதில் வந்து அந்த மேடம் வந்து அந்த சார்கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, உங்களை அறிவியல் படிக்கிறதுக்கு எது தூண்டுச்சு அப்படின்ட்டு. அதுக்கு அவர் கூறின பதில் பார்த்திங்கன்னா, விவசாயிகளுக்கு பூச்சிகளால் ஏற்படும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் தான் அவர் அறிவியல் படிக்க தூண்டுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இது பார்த்திங்கன்னா, இதிலிருந்து அவருடைய சமுதாய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பார்த்திங்கன்னா, பூச்சிக்கொல்லி மருந்துகளால் பயிர்களுக்கும் செடிகளுக்கும் நிறைய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக அவர் இயற்கையாக ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை தயார் பண்ணியிருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா, நம்ம துளசி செடியிலிருந்து வர புகையை வச்சே பூச்சிகள் அழிச்சிருக்காங்கன்னா பாருங்களேன், அது பெரிய ஒரு இதுவாக சொல்லலாம். பொதுவாக சொல்லுவாங்க, பயன்பாடுகளையும் விற்பனையும் தடுக்கணும் அப்படின்னா உற்பத்திகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுபோல் சார் சொன்னார், சுபாகரன் சொன்னார், பூச்சிகளை கட்டுப்படுத்தணும். பூச்சிகளின் இனப்பெருக்கத்தின் போது சுரக்கப்படுகின்ற திரவத்தை, அதில் வந்து இயற்கை பூச்சிகளினோட திரவத்தை பயன்படுத்துறதுனால அதனுடைய உற்பத்தியை குறைக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. உண்மையிலேயே அவருடைய ஆராய்ச்சி மிகவும் அவரை பாராட்டலாம். அதுக்காகவே அவங்க பார்த்திங்கன்னா, சார் பூச்சியல் படிக்கிறதுக்கு காரணமே அவங்க ஆசிரியல் பாடம் நடத்திய விதம்தான் வந்து அவரை வந்து ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக அவர் கொண்டு வந்து தான். அதுக்கப்புறம் தான் அவர் பட்டப்படிப்பு படித்து முடிச்சிருக்காரு. அப்போ தான் எங்களால் அவரை பற்றி ஒன்று புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஆரம்பத்தில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் விதம்தான் ஒரு மாணவரை விஞ்ஞானியாக கூட மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக இருந்தது. இவர் விஞ்ஞானியாகிறதுக்கு முதல் காரணமாக பார்த்தா அவருக்கு பூச்சியல் பற்றிய பாடங்களை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் பாடம் நடத்திய விதம்தான் இவர் விஞ்ஞானியாகிறதுக்கு முக்கிய தூண்டுகோலாக இருந்துச்சு அப்படிங்கிறது அந்த ஆசிரியருக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கிறோம். சார் இன்னொன்று சொன்னாருங்க, மாணவர்கள் ஆசிரியர்கள் வந்து கலந்துரையாடல் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதாவது நமக்கு ஒரு நடைமுறை வந்து ஆசிரியர்கள் நடக்கும்போது மாணவர்கள் கேள்வி கேட்கணும், அப்போ தான் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு வழிபாக இருக்குன்னு சொல்லி அவர் சார் சொன்னார். இப்போ பார்த்திங்கன்னா, அறிவியல் மீது மாணவர்களுக்கு அதிக ஆர்வம் வர காரணம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து அறிவியல் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் கேட்குறது, ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி கொண்டு காமிக்கிறது, அப்புறம் நிறையா அறிவியல் சம்மந்தமாக நியூஸ் பேப்பர் வகையில் தனியாக எடுத்து அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறது, அந்த மாதிரி இருக்கிறது வந்து அறிவியல் படிக்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறத சார் சொன்னார். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ரொம்ப நன்றிங்க. கொங்கு எஃப்எம்க்கு எங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வணக்கங்க, என் பேர் கல்பனா, பெருந்துறையிலேருந்து பேசுகிறேன். அன்றைக்கி கொங்கு எஃப்எம் நிகழ்ச்சி கேட்டேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
கேன்சரை பற்றி போட்டிருந்தாங்க. டாக்டர் பேசியிருந்தாருங்க. நல்லா பேசினார், எல்லாத்தையும் எடுத்து சொன்னார். இந்த இந்த பீடி குடிக்கிறதுனால ரொம்ப பிரச்சனை வருதுங்க. இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறது டாக்டர் சொன்னாருங்க. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்லேயே சாப்பாடு சமையல் செய்யும்போது அப்பளமெல்லாம் பொரிக்கும்போது அந்த ரூமே பூரா புகையெல்லாம் படிஞ்சிருது. அந்த மாதிரி தாங்க இந்த பீடி குடிக்கிறதுனாலையும் சிகரெட் பிடிக்கிறதுனாலையும் இந்த மாதிரி தான் நுரையீரலெல்லாம் பாதிப்பாகும். அந்த சிகரெட்டு புகை பிடிப்பதுனால இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வருது. அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை அப்படியே மறுபடியும் தொடர்ந்து குடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க எல்லோரும். டாக்டர் அதை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க. நம்ம ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு இருதயம் எப்படி முக்கியமோ அது மாதிரி தாங்க நுரையீரலும் முக்கியம். அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த புகையை பிடிப்பதுனால நம்ம உசுருக்கு நாமளே உழ வச்சுக்கிறோங்க. அது யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. நாமளே தான் இதையெல்லாம் கெடுத்துக்கிறோம், நம்ம உடம்ப நாமளே குடிச்சு. அதில் எஃப்எம்மில் கேட்டு ரொம்ப பயமாக போச்சுங்க. பொதுவாக நம்ம உடம்புக்கு எது சேராதோ அதை சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு எடுத்துக்கிறது நாம தாங்க. அது உடம்பே ஒத்துக்காதுங்க சுத்தமாக. உடனே நம்மளுக்கு சேராத சாப்பிட்டோம்னா உடனே வாந்தி பேதி இந்த மாதிரி இது ஆயிடுதுங்க. உடம்பே இது வெளியே தள்ளிடுதுங்க. அப்படி தாங்க சிகரெட் பிடிக்கும்போது இருமல் வருதுங்க. அந்த நுரையீரல் அது வேண்டான்னு சொல்லுதுங்க. அதை புரிஞ்சுக்காமல் மறுபடியும் அவங்களே உடம்பை கெடுத்துக்கிட்டு குடிக்கிறாங்க. அதை கூட அன்றைக்கி டாக்டர் சொன்னாருங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க. பொதுவாகவே நம்ம பிரச்சனை என்னங்கிறது நம்ம உடம்பே சொல்லுதுங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கேன்சர் வந்துங்க கொரோனா மாதிரி. நீ ஒருத்தர் உட்காந்து குடிக்கிறாங்கன்னா அது பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பாதிப்பு ஆயிடுறாங்க. இதுலேயே சில பேருக்கு சேராமல் கூட மூச்சு இதாகி இறந்துடுறாங்க. அது நுரையீரல் அவங்களுக்கு சேர்ந்து இவங்க குடிக்கிறதும் இல்லாமல் அவங்களுக்கு சேர்ந்து பாதிப்பாகுது இல்லைங்க. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா ஒரு வெத்தலை வாக்கு கூட போட மாட்டாங்க. அவங்களுக்கு கூட இந்த பழக்கமெல்லாம் இருந்திருக்காதுங்க. ஆனால் ஒருத்தர் செய்கிற தப்புனால சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது பாதிப்பாகுதுங்க. இந்த மாதிரி நிறையா பேர் செத்து போயிட்டாங்களாமுங்க. இது ரொம்ப கொடுமைங்க. நாம் இப்போ பீடி சிகரெட்டு குடிக்கலைன்னா கூடங்க 4 பேர்த்த காப்பாற்றுறதுக்கு சமம்னு டாக்டரே சொன்னாருங்க. அப்புறம் ஒன்று சொன்னாங்க, செல்லு இந்த கம்ப்யூட்ரு இதையெல்லாம் பார்த்தோம்னாங்க டிவியுமே ரொம்ப முக்கியமாக அதுவுமே பார்க்கக்கூடாதுங்க. இது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலுங்க. அப்பப்போ 20 நிமிஷம் சுற்றி மட்டும் அப்படியே பார்க்கணுங்களாம். பார்வை அந்த பக்கம் இந்த பக்கம். அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்களாம், கண்ணுக்கும் நல்லதுங்களாம். அதையவே அன்றைக்கி டாக்டர் சொன்னாருன்னா பாருங்களேன். அதாவது பொதுவாகவே ஒன்று சொன்னாருங்க. சூரியன் உதயமாகும்போது நம்ம முழிச்சுக்கணுங்க. மறுபடியும் சாயந்தரம் சூரியன் மறையும் போது நம்ம தூங்கணுங்க. அதுதாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செல்ஃபோனு டிவி இதே அது இதுன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாதுங்க. நம்ம உடம்புக்கு அது ரொம்ப கெடுதலுங்க. அன்றைக்கி கூட என்னை டாக்டர் திட்டினாருன்னா பாருங்கவே, இந்த செல்ஃபோன் வந்ததுலேருந்து தான் நீங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டாருங்க. சரிங்க, இந்த கொங்கு எஃப்எம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். நானும் இதையே ரொம்ப நாளாக கேட்டேங்க. நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாமே சொல்கிறாங்க, பிடிச்சிருக்குதுங்க. நீங்களும் கேட்டு இதைய பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப ரொம்ப இந்த நிகழ்ச்சியெல்லாம். வணக்கங்க, என் பேர் கௌரி. நான் திண்டிலிருந்து பேசுகிறேன். சமீபத்தில் நான் எஃப்எம் ரேடியோ கொங்கு எஃப்எம் ரேடியோவில் நடந்த ஒரு ப்ரோக்ராமை பார்த்தேன். அது டாக்டர் சுபாகரன் சார் பேசியிருந்தார். ரொம்ப அருமையான ப்ரோக்ராம். அறிவியல் பற்றியது. அவர் ஆக்சுவலி பூச்சிகளை பற்றி சொன்னார். அறிவியல் அப்படிங்கிறது ஒரு பாடம் படித்தவங்க இந்த சமுதாயத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை அதை தீர்க்கறதுக்கான வழிமுறைகளை செய்தாங்கன்னா அதனால் அறிவியலும் வளரும், பிரச்சனைகளும் தீரும். கிராமப்புற மாணவர்கள் அறிவியல் ஆர்வத்தை தூண்டுவதற்காக நாம் நல்ல நூலகங்களை ஊருக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி லைப்ரரிஸை கொண்டு வந்தோம் அப்படின்னா மாணவர்களுக்கு நல்ல ஒரு அறிவியல் ஆர்வத்தை தோன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மாணவர்களுக்கு ஒரு அறிவியல் ஆர்வத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா அதனால் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது எந்த அளவுக்கு அவங்க அறிவியலில் ஈடுபடுறாங்க, அவங்களுடைய எதிர்காலத்தில் அவங்க எந்த அளவுக்கு அறிவியலில் பயன்படுத்தி நாட்டு வளர்ச்சிக்கு உதவுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய லெவலில் இருக்கும். அதை பற்றி டாக்டர் நல்லா சொல்லியிருக்காங்க இந்த ப்ரோக்ராமில். அதே மாதிரி பள்ளிகளிலும் காலேஜ் லெவல்லையும் மாணவர்களுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ சொல்ல முடியுமோ அறிவியலை பற்றி அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்து, அதே மாதிரி அது சம்மந்தமான கேள்விகள், அதை பற்றி அது சம்மந்தமான போட்டிகள், அதுக்கு உரிய பரிசுகள், இந்த மாதிரி எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா
அறிவியல் வந்து ரொம்ப வேகமாக வளரும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வந்து வெறும் அறிவியல் பாடம் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் படிக்கிறது இல்லாமல் அது சம்மந்தமாக இருக்கிற இந்த இயற்பியல், உயிரியல், வேதியியல், பயோடெக்னாலஜி இது எல்லாத்தையும் தனித்தனியாக இருக்கிற எல்லாத்தையும் சேர்ந்து படிக்கும் பொழுதுங்க அவங்களுக்கு வந்து இந்த அறிவியல் சம்மந்தமான அத்தனை நாலேஜும் ஈஸியாக அவங்களுக்கு வந்து போய் கிடைக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எங்கே போனாலும் வந்து அவங்களுக்கு வந்த அந்த நாலேஜை வந்து அவங்க எங்கே வேணாலும் அதை யூஸ் பண்ண முடியும். இதையெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் ஐயா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த நாட்டோட பொருளாதாரத்தை சார்ந்தது மட்டும் இல்லை, அந்த நாட்டோட அறிவியல் வளர்ச்சி எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து இருக்குங்க. ஒரு நாடு வளர்ந்தது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு நல்ல அடையாளமே வந்து அதனுடைய அறிவியல் வளர்ச்சி தான். ஸோ அதுக்கு அந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் மட்டுமல்ல, அவங்க முதியவர்களுக்கும் வந்து அந்த அறிவியல் வளர்ச்சி இருக்கணும், அந்த அறிவியல் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த காலத்தில் இருக்கிற தலைமுறையினருக்கு, அதாவது இளைஞர்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதை விட்டுட்டு பெரியவங்க வந்து அந்த காலத்தில் நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அப்படின்னு அந்த பழசையவே சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்போது இந்த காலத்தில் அறிவியல் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது, எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது, அறிவியல் உலகம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க வரப்போகிற சன்னதிக்கு வந்து அவங்க வந்து இதை சொல்லி தரலாம். அதனால் அறிவியலை கற்றுக்கொள்ளும் போது இன்றைய தலைமுறையினர் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் அதை சொல்லித்தரணுங்க. இதை வந்து ஐயா சுபாகரன் ஐயா வந்து ரொம்ப தெளிவாக அதை வந்து சொல்லியிருக்காரு. அது உண்மைதாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட அறிவியலில் வந்து அந்த அளவுக்கு அறிவு இருந்ததுனால தான், அவர் அவ்வளோ ஆர்வமாக இருந்ததுனால தான் பெரிய விஞ்ஞானியாக உருவானார். அதுபோல் அறிவியல் ஆர்வம் கற்றுக்கொண்டா நம் நாடு நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி போகுங்க. இந்த நிகழ்ச்சியில் சுபாகரன் சார் சொன்னதை கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எது சாத்தியமில்லையோ அதை சாத்தியப்படுத்துறது தான் இந்த அறிவியல் கொங்கு எஃப்எம்மில் இந்த அறிவியல் நிகழ்ச்சியை கேட்டது மூலம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க. நேயர்களே, நமது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசையில் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கொங்கு சமுதாய வானொலி 90.4 ஆண்டோர்களுக்கான ஆண்டோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவம். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவம். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புதிய தொழில்நுட்ப அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர், வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டாக்டர் ஆர் முருகன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன், தயாரிப்பு அறிவிப்பாளர் கவிதா சிவகுமார்.